நடந்திருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். அப்படி முறைப்படி நடக்காவிட்டால் ஏன் நடக்கவில்லை என்று ஆராய்ந்து அதற்கான தீர்வையும் காண வேண்டும். இதை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னன் நாள்தோறும் நாடு கெடும். ஒவ்வொரு நாளும் இவ்வாறு நாடி நாடி முறையாக நடக்கின்றதா என்பதை தெரிந்து கொண்டு ஆராயாத மன்னன் நாடு கெட்டுப்போகும். அந்த மன்னர்கள் மக்கள்கள். மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் ஒழுங்காக நடக்கின்றதா என்பதை தெரிந்து கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு முதல் தேவை மக்களுக்கு அறிவு. அந்த அறிவுக்கு தேவையானது ஆர்வம், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம். நமது நகராட்சியிலே எவ்வாறு நடக்க வேண்டும், நமது பள்ளிக்கூடம் எவ்வாறு நடக்க வேண்டும், சுகாதார நிலையம் எவ்வாறு நடக்க வேண்டும், ரேஷன் கடை எப்படி நடக்க வேண்டும், நகராட்சிக்கு சொந்தமான நிலங்கள் எவை, அந்த நிலங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, அவை முறைகேடாக யார்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றன, இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் மக்களுக்கு தேவை. அந்த தேவையான அறிவை பெற்ற பிறகு அவை முறைப்படி நடக்காவிட்டால் ஏன் நடக்கவில்லை என்று கேட்கக்கூடிய துணிவு வேண்டும். அறிவும் துணிவும் வேண்டும். ஆனால் அந்த அறிவும் துணிவும் தன்னை உயர்த்தி கொள்ள, தன் குடும்பத்தை உயர்த்தி கொள்ள, தன் தலைமுறையை உயர்த்தி கொள்ள மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த மக்கள் பிற மக்களின் நன்மைக்காகவும் இருக்க வேண்டும். அதற்கு தேவையானது பரிவு. எனவே அறிவு, துணிவு, பரிவு இவை கொண்ட மக்களாக மக்கள் மாறினால் மக்களாட்சி மிக சிறப்பாக இருக்கும். அதை நாட்டளவிலே மாற்றுவது கஷ்டமாக இருக்கலாம், மாநில அளவிலே மாற்றுவது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அந்தந்த ஊரளவிலே மாற்றங்களை கொண்டு வருவது அவ்வளவு கடினமாக இருக்காது. எங்கள் ஊரில், எங்கள் வார்டில், எங்கள் நகரத்தில் எந்த குறைபாடும் இல்லை, எந்த முறைகேடும் இல்லை என்பதை அந்தந்த மக்களே உறுதி செய்யக்கூடிய நிலை வந்துவிட்டால் நிச்சயமாக ஊராட்சி, நகராட்சி இவைரண்டும் சீர்படும். இவைரண்டும் சீர்பட்டு விட்டால் நிச்சயமாக மாநில ஆட்சியும் இந்திய நாட்டாட்சியும் நிச்சயமாக மாறிவிடும். பாராளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி மன்றம் எனும் 3 அடுக்கு ஆட்சி முறை கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ளாட்சி மன்றங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அக்டோபர் 2001 விருத்தாசலம் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நகராட்சி நிர்வாகம் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் செயல்படத்தான் நகராட்சி தலைவர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும் என பொதுமக்களும் விரும்புகிறார்கள். நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் செயல்பட துவங்கிய எனக்கு அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களும் நேர்மையாக, ஊழலற்ற முறையில் வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்க முடியாமல் பல்வேறு எதிர்ப்புகளை கொடுக்க தவறியதில்லை. மக்களின் வரிப்பணம் ஊழலற்ற முறையில் மக்களுக்கே பயன்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தகுந்த ஆதாரங்களோடு ஊழலை தடுக்க முற்பட்ட போது அரசு உயர் அதிகாரிகளின் அலட்சிய போக்கு பல்வேறு காலகட்டங்களில் என்னை திக்குமுக்காடச் செய்தது. ஊழலை தடுத்திட உயர் அதிகாரிகள் ஆர்வம் காட்டவில்லை. மாறாக ஊழல் செய்யும் அதிகாரிகளுக்கு ஆதரவாகவே உயர் அதிகாரிகள் செயல்பட்டனர். ஊழல்களை ஆதாரங்களோடு பட்டியலிட்டு மக்கள் மன்றத்தின் முன்பாக கொண்டு சென்ற போது ஒரு சிலரை தவிர பெரும்பாலானோர் தங்களின் வரிப்பணம் கொள்ளையடிக்கப்படுகிறதே என கவலைப்பட்டதில்லை, ஆர்வமும் காட்டவில்லை, ஊழலை தடுத்திட முன்வரவில்லை. நகர்மன்ற உறுப்பினர்கள்
அனைவரின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்ட அனைத்து நகர்மன்ற தீர்மானங்களையும் நகராட்சி அலுவலர்கள் அமுல்படுத்தவில்லை. அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் பலனில்லை. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளாட்சி மன்றத்தின் ஜனநாயக உரிமையை நிலைநாட்ட வேண்டிய பரிதாப நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. இவை அனைத்தையும் மீறி நேர்மையால் சாதிக்க முடியும் என்பதே இந்த ஆவணப்படத்தின் மைய கருத்து. இந்த ஆவணப்படத்தை தமிழக மக்கள், இந்திய மக்கள், உலக மக்கள் எனும் அனைத்து எதிர்கால சந்ததியினருக்கும் நேர்மையான அரசியல்வாதிகள், நேர்மையான அதிகாரிகள், வெளிப்படையான நிர்வாகம் விரும்பும் அனைத்து தன்னார்வ அமைப்புகளுக்கும் சமர்ப்பித்து மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகளை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் போன்ற தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்பு ஒன்று தேவைப்படுகிறது. இந்த அமைப்பில் பல்வேறு துறையைச் சேர்ந்த வல்லுநர்களை உறுப்பினர்களாக்கி திட்ட செயல்பாடுகளை கண்காணித்தால் ஊழலை பெருமளவு குறைக்கலாம். இந்த அமைப்பை ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் என கூறலாம். சுதந்திரம் அடைந்த நாள் முதல் நாளுக்கு நாள் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் லஞ்சம் பெறுவதிலும் ஊழல் புரிவதிலும் பெரும் பரிணாம வளர்ச்சி கண்டிருக்கிறார்கள். ஆனால் லஞ்சம் ஊழலுக்கு எதிரான சட்டம் அப்படியேதான் உள்ளது. ஊழல் செய்யும், லஞ்சம் பெறும் அரசியல்வாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் தண்டிக்கும் சட்டம் கடுமையான தண்டனை சட்டமாக கொண்டு வர வேண்டும். இவையெல்லாம் நடைமுறைப்படுத்த பல வருடங்கள் ஆகலாம். ஆனால் நம் கையில் இருக்கும் ஒரே தீர்வு மக்கள் விழிப்புணர்வு பெறுவது மட்டும்தான். ஊழலை எதிர்க்கும் நல்ல இயக்கங்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு அதிகாரிகளை கண்காணித்தாலே போதுமானது.